நீலவானம் இலங்கை செய்திகள். தேர்தல் முடிவுகளை ஏற்று முன்னோக்கி செல்வோம். ஈழமக்கள் ஜனநாயக கட்சியினுடைய செயலாளர் நாயகம் டக்ளஸ் தேவானந்தா தெரிவிப்பு. நினைவேந்தல் தொடர்பில் ஜனாதிபதியின் கையொப்பத்துடன் சமூக ஊடகங்களில் போலி அறிக்கை. அனுர அரசில் அமைச்சர்களுக்கு சம்பளம் வழங்கப்படாது சுசந்தகுமார எம்பி. புதிய அமைச்சரவையில் 2 தமிழர்கள். கொழும்பில் தமிழர் பிரதிநிதித்துவம் இழப்பு வருத்தமளிக்கிறது மனோ கணேசன். தொடர்வன விரிவான செய்திகள். நடந்து முடிந்த தேர்தல் முடிவுகள் EPDP கட்சியின் அடுத்த கட்ட நகர்வுக்கு சிறந்த வலுவூட்டலை தந்திருக்கிறது என்று ஈழமக்கள் ஜனநாயக கட்சியினுடைய செயலாளர் நாயகம் டக்ளஸ் தேவானந்தா குறிப்பிட்டிருக்கின்றார். யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற அவரின் கட்சி தலைமையகத்தில் இடம்பெற்ற கட்சி பிரதிநிதிகளுடனான கலந்துரையாடலின் போதே டக்ளஸ் தேவானந்தா இவ்வாறு குறிப்பிட்டார். மன வலிமையோடு எமக்கு வாக்களித்த மக்களுக்கும் வாக்களிக்க நினைத்திருந்த மக்களுக்கும் நன்றிகள். அந்த வகையில் இந்த தேர்தலில் ஏற்பட்ட பின்னடைவுக்கான காரணங்களை கட்சி செயற்பாட்டாளர்கள் ஒவ்வொருவரும் சுய விமர்சனம் செய்து திருந்திக் கொள்வதனூடாக எதிர்காலத்தை நோக்கி இன்னமும் வலிமையுடன் பயணிக்க தயாராக வேண்டும் எனவும் டக்ளஸ் தேவானந்தா குறிப்பிட்டார். அலைகள் அடித்தாலும் கார் முகில்கள் சூழ்ந்தாலும் எமது கடும் பயணம் ஒருபோதும் நிற்பதில்லை என்றும் எந்த பின்னடைவுகளும் ஓரடி பின்னால் ஈரடி முன்னால் இருக்கும் எனவும் டக்ளஸ் தேவானந்தா குறிப்பிட்டிருக்கின்றார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்காவின் கையொப்பத்துடன் வெளியிடப்பட்டதாக சமூக ஊடகங்களில் பகிரப்பட்டு வரும் அறிக்கை போலியானது என மக்கள் விடுதலை முன்னணி கட்சியின் ஊடக தரப்புகள் தெரிவிக்கின்றன. குறித்த அறிக்கையானது ஜனாதிபதியின் கையொப்பத்துடன் சமூக வலைத்தளங்களில் அதிகம் பதிவிடப்பட்டு வருகிறது. இந்த ஊடக அறிக்கையில் போரின் போது உயிர் நீத்தவர்களை நினைவு கூறுவது தொடர்பிலும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. கடந்த காலங்களில் போரின் போது உயிர் நீத்தவர்களை நினைவு கூறுவதில் தமிழ் சமூகம் பெரும் சிரமங்களை எதிர்நோக்கி வந்ததாக அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த ஆண்டு முதல் அவ்வாறு எவ்வித தொந்தரவுகளுமின்றி நினைவு கூற சந்தர்ப்பம் ஏற்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த அறிக்கை தொடர்பில் அரசாங்க தரப்பு எவ்வித அதிகாரப்பூர்வ தகவல்களையும் வெளியிடவில்லை. இதேவேளை போலி அறிக்கை தொடர்பில் தேசிய ஊடகங்களவையும் தகவல் வெளியிடவில்லை என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்கது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தில் அங்கம் வகிக்கும் அமைச்சர்கள் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு சம்பளம் கிடையாது என தெரிவிக்கப்படுகிறது. அனைத்து பாராளுமன்ற உறுப்பினர்களும் அமைச்சர்களும் சம்பளம் பெற்றுக் கொள்ளாது தமது கடமைகளை முன்னெடுக்க ஆயத்தமாக உள்ளனர் என கட்சியின் அனுராதபுரம் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சுசந்தகுமார குறிப்பிட்டிருக்கின்றார். இது தொடர்பிலான ஆரம்ப இணக்கப்பாடு எட்டப்பட்டிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். ஊடக சந்திப்பு ஒன்றில் பங்கேற்று உரையாற்றும் போதே அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார். கடந்த 76 வருடங்களாக மகிழ்ச்சியாக வாழ்வது என்பது மக்களுக்கு வரும் கனவாக காணப்பட்டது எனவும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். எதிர்க்கட்சிகள் கூறுவது போன்று தற்போதைய அரசாங்கம் குறுகிய காலத்தில் விழுந்து விடாது என சுசந்தகுமார மேலும் தெரியப்படுத்தியிருக்கின்றார். இலங்கையின் புதிய அமைச்சரவையில் 2 தமிழ் அமைச்சர்கள் பதவி பிரமாணம் செய்து கொண்டனர். ராமலிங்கம் சந்திரசேகர் மற்றும் சரோஜினி சாவித்திரி போல்ராஜ் ஆகியோரே ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க முன்னிலையில் பதவி பிரமாணம் செய்து கொண்டனர். ஜனாதிபதி செயலகத்தில் இடம்பெற்ற இந்த நிகழ்வில் கடற்றொழில் நீரியல் வள மற்றும் கடல் வளங்கள் அமைச்சராக ராமலிங்கம் சந்திரசேகரும் மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சராக சரோஜி சாவித்திரி போல்ராஜும் பதவி பிரமாணம் செய்து கொண்டனர். நடைபெற்று முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் தேசிய மக்கள் சக்தி சார்பில் 141 பாராளுமன்ற உறுப்பினர்கள் நேரடியாகவும் 18 பாராளுமன்ற உறுப்பினர்கள் தேசிய பட்டியல் ஊடாகவும் தெரிவான நிலையில் மொத்தமாக 159 பாராளுமன்ற உறுப்பினர்கள் தேசிய மக்கள் சக்தியில் இருந்து பாராளுமன்றத்துக்கு தெரிவாகியுள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கது. நடைபெற்று முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் கொழும்பு மாவட்ட தமிழர் பிரதிநிதித்துவம் இல்லாமல் போய்விட்டதை கண்டு மனவருத்தம் அடைகின்றேன் என முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரும் தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவருமான மனோ கணேசன் குறிப்பிட்டிருக்கின்றார். இது தொடர்பில் அவரால் வெளியிடப்பட்ட ஊடக அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டிருப்பதாவது:
நாட்டின் தேசிய தீர்மானங்கள் எடுக்கப்படுகின்ற கொழும்பு தலைநகர் மாவட்டத்தில் தமிழர் பிரதிநிதித்துவத்தை இரட்டிப்பாக நமது கட்சி எடுத்துக்கொண்ட முயற்சி வெற்றி பெறவில்லை. இன்று இருந்த ஒரு தமிழர் பிரதிநிதித்துவமும் இல்லாமல் போய்விட்டது. இதையிட்டு நான் மனவருத்தம் அடைகின்றேன். அடித்துள்ள அரசியல் அலையின் மத்தியிலும் நாடெங்கும் மக்கள் நமது வேட்பாளர்கள் போட்டியிட்ட 7 மாவட்டங்களில் 2,37,123 விருப்பு வாக்குகளை நமது வாக்காளர்கள் தமிழ் முற்போக்கு கூட்டணிக்கு வழங்கியுள்ளார்கள். அவர்களுக்கு விசேட நன்றிகள். கொழும்பு தலைநகர் மாவட்டத்தில் இருந்த தமது 2 பிரதிநிதித்துவங்களை தக்க வைத்துக் கொண்டு இன்று அதை 3ஆக அதிகரித்தும் கொண்ட தமிழ் பேசும் சகோதர முஸ்லிம் உடன்பிறப்புகளுக்கு எனது இதயபூர்வ பாராட்டுகள் எனவும் மனோ கணேசன் இவ்வாறு குறிப்பிட்டிருக்கின்றார். இத்துடன் நீலவானத்தின் இலங்கை செய்திகள் நிறைவடைகின்றன.